வணக்கம் சாமி. நான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன் சாமி. கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வர வழியில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமி. நிறையா மக்கள் கஷ்டப்படுறாங்க சாமி. சென்னையில், சேலம், சென்னையில் ஐயா விஜயகாந்த் ஐயா சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார், எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் ஐயா இன்னும் எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. விஜயகாந்த் ஐயா மாதிரி இந்த உலகத்தில் ஒரு சாமி கிடையாது, ஆனால் இருக்காங்க. விஜயகாந்த் ஐயா மனுஷ ரூபத்துலேயும் சாமி ரூபத்துலேயும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு சில பேர் வயிற்றை நிரப்பிக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சாமி இந்த உலகத்தில் இன்னும் பிறந்து வரணும், பிறந்து வந்து எல்லாத்துக்கும் பசி ஆற்றணும். நிறையா ஊரில் சாப்பாடே இல்லைன்னு கவலைப்படுறாங்க. அந்த சாப்பாட்டு பஞ்சத்தை தீர்க்கணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சாமி. விஜயகாந்த் சாமி இன்னமும் அப்பாவாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் அம்மாவாகவும் எல்லா மக்கள் மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம கும்பிட்ற கடவுளை எப்படி கும்பிட்றோமோ அவரும் அந்த மாதிரி தான். அவரையும் கும்பிடுங்க ஐயா, அவருக்கும் பூஜை செய்யுங்க. நமக்கு எல்லா சௌபாகியத்தையும் வழங்குவார். அவருடைய ஆத்மா நம்மள நல்லபடியாக பார்த்துக்கும். பூமிக்கு கீழே இருக்காருன்னு நினைக்காதீங்க, பூமிக்கு மேலே தான் இருக்கிறாரு. அதனால தான் நிறையா பேர் வயிற்ற பசி ஆத்துறாரு சாமி. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணுங்க, நல்லது நடக்கும்.